பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை? அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய். ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கியுள்ளாய். திறமையாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள். உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான். ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது. அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்தெறிந்துவிடு. உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது. அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய தன்மை உடையது. அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மையென எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமையுடைய பிள்ளைதான் நீ. நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமையில்லை, ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தலும், உனக்குள் என்ன திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதையும் உணராமல் புலம்பிக்கொண்டு நீ ஒரு முட்டாள், எதற்கும் கையாளாகாதவன் என உன்னை பின்னுக்கு தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கி எறி. எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய். முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள். யாரும் ஆற்றல் அற்றவர் என்று இல்லை. எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான். ஆனால் தனக்குள்ள ஆற்றலை, தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர். அறிவுடையார் என்பது ஏட்டுக்கல்வியில்தான் என்று இல்லை. அது வாழ்வில் நாம் சாதிக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது. தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை. தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாயல்லவா? அப்போதுதான் தோல்வியடைகிறாய். வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில்தான் உன் அறிவை எப்படி என்று கூற முடியும். நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை, நிஜத்தில் உண்மையாக. ஆனால் உன் எண்ணங்களோடு நீ தாழ்ந்து போகிறாய். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தராசு தட்டில் கீழே இறங்குகிறாய். மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே. அதற்கான பதிலை 2 வார்த்தைகளோடு முடித்துவிடு. தாய்மை என்ற சொல் ஒரு உணர்வு. அதற்கு நீ தாய்மை அடைய வேண்டும் என்று இல்லை. அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் நீ உணர்ந்தாலே நீ தாய்மையுடையவள்தான். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும்தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை. உன்னை ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது. அவைகள் எல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது. அதற்கு ஆரம்பம் என்றும் இல்லை, எல்லையும் இல்லை. முடிவில்லா ஒரு பந்தம் அது. அதனால் உன் நிலை கண்டு வருந்தாதே. நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் பூரிக்க வைப்பேன். உன் மடியில் சிரிக்கும் குழந்தையின் மூலம். உன் கண்ணீரை துடை. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது. இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என்னுடைய ஆணை. நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்கமே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்காகத்தான் பாதையை நான் உருவாக்கி அமைத்து கொண்டு இருக்கிறேன். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என் தீவிர பக்தனான நீ ஒரு நற்காரியங்களுக்காக செல்லும் வழியில் நான் ஒரு படமாகவோ சிலையாகவோ என் நாமம் பெயர் கொண்ட பலகையாகவோ காட்சி தருவேன். நீ சந்திக்கப் போகும் நபர்கள் என் தீவிர பக்தர்களாக இருப்பார்கள். இதுவே நான் உனக்கு முன்பாக அங்கு உனக்காக இருப்பேன் என்பதற்கான சான்று ஆகும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன். அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் குழந்தையே.
இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே. முழு கவனத்தையும் உன் அன்னையான என் மீது திருப்பு. நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள். இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து கொண்டு இரு. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேலைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில், நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா? அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களோடு கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா? அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க நீ மகிழ்ச்சியோடு விரைந்து வா. உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது. நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை என் குழந்தையே. இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம். கோபத்தையும் எரிச்சலையும் விடு. நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன் என் குழந்தையே. நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. உன் அன்னையான நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததற்கு நினைத்ததற்கு ஒரு படி மேலாகவே இருக்கும். அதுவும் வெகு சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது. அதுவரை என்மேல் உனக்குள்ள நம்பிக்கையையும் மீறி உன் மனதில் என் மீது உள்ள நம்பிக்கையை பற்றி பயம் தோன்றினால் அது பொய். அந்த நம்பிக்கையின்மை உடனே மறைந்துவிடும். உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமுமே என்றும் உறுதி கொண்டு நிலையுள்ளது. அது உன்னிடம் என்றும் மாறாது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன் முயற்சியின்றியே வெகு சீக்கிரத்தில் உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகளை நான் செய்வேன். அந்த இன்ப அதிர்ச்சியை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அன்னையான மீனாட்சி தாய் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு?